திருமணம் அப்படின்றது எப்பயுமே 2ஆம் வீடு அண்ட் 7ஆம் வீடுன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ சனி பகவான் இவங்க மேலேயே ஜென்ம சனியா இருக்காரு. அண்ட் 7ஆம் வீட்ட பார்க்குறார். ஓகேங்களா? இதுல திருமணத்துக்கும் சனிக்கும் பெரிய சம்மந்தம் இல்ல அப்படின்னா கூட, இப்போ ஏதோ மனசுக்குள்ள ஒரு பயமாவே அவங்களுக்கு இருக்கும். பொதுவாவே அந்த காலம் மாரி கிடையாது. எதானாலும் கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் கணவன் அப்படின்றதெல்லாம் போய் எந்த ஒரு விஷயத்திலயும் ஃப்ரிக்ஷன் தான் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது மீனராசி ரொம்ப அன்பானவங்க. எதுலயுமே மத்தவங்களுக்காக இறங்கி செய்யக்கூடியவங்க. தனக்கு தன்னுடைய குடும்பம் அப்படின்றத விட மத்தவங்க, அவங்க கூட பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்கறதுல ஃபர்ஸ்ட் ரேங்கிங் மீனராசி. ஸோ திருமணம் அப்படின்றத பண்ணாம இருக்காதீங்க. ஆனா அதுக்காக புஷ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பண்ணினாலும் தயவு செஞ்சு பொருத்தம் நல்லா பாருங்க. பேசிக் பொருத்தம் மட்டும் இல்ல, கட்ட பொருத்தமும் ரொம்ப நல்லா பார்க்கணும். இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு என்ன திசா புத்தி நடக்குது, அவங்களுடைய குணநலம் எப்படி இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள நுழையிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மேலும் உங்க சுய ஜாதகத்துல இப்போ குருவோ, சுக்கிரனோ நடந்துட்டு இருந்தா தென் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லன்னு அவசரப்பட வேண்டாம். அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து.